எல்லோருக்கும் வணக்கம். இது போல் ஒரு அற்புதமான ப்ரைம் ஜோன் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் ராமாபுரத்தில் வருதுன்றது இது சின்ன விஷயம் கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் திரைப்படத்துக்கு சம்மந்தப்பட்ட நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குனர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், நிறைய துறைக்கு சேர்ந்த இசைக்கு சம்மந்தப்பட்டவங்க, நிறைய கருவிகள் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இங்கே நிறைய ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் இங்கே வலசரவாக்கம் வந்தது காரணமே இங்கேருந்து சைக்கிளில் நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோ 5 நிமிஷத்தில் போயிடலாம், அந்த குறுக்கு சந்தில் எல்லாம். ஸோ இளையராஜா சார் பிரசாத் ஸ்டுடியோ, அந்த சரௌண்டிங்ஸ் ஏவிஎம், விஜயா கார்டன், பிரசாத் லேபு, எஸ்பிபி சாருடைய கோதண்டபாணி தியேட்டர், அதுக்கு ஆப்போசிட்டில் ஷியாமலா, அதுக்கு பக்கத்தில் பானுமதி அம்மா அவங்களுடைய பரணி ஸ்டுடியோ, எல்லாமே இங்கே தான் கம்ப்ளீட்டு. நமக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ். ஸோ நிறைய நமக்கு வந்துட்டு பெங்காலி, ஒரியா, போஜ்பூரி, துளு, கொங்கணி, படுகா, அதே மாதிரி உருது, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் இங்கே நம்ம சென்னையில் பண்ணுறதுக்கு வரும்போது தான் எங்களுக்கெல்லாம் அதர் லாங்குவேஜஸ் பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. இன்றைக்கி வந்து ஒரு பெங்காலி பாட்டு பாடினோம்னா அங்கே போய் அந்த இசையமைப்பாளர் சந்திக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அவங்கள சுற்றி ஒரு குரூப் இருப்பாங்க. அதை தாண்டி நம்மளை ரீச் பண்ணோன்னா ஒன்று இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது நம்ம குரல் கேட்டால் அது கேட்டு நம்ம லக் இருந்ததுன்னா கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடமாக நான் தேர்ந்தெடுத்து வெளியே ஓப்பனாகவே பாடுவேன் ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு. யாராவது போகும்போது நின்றுட்டு கேட்டு போயிடுவாங்க சந்தோஷமாக. ஸோ இப்போ எல்லாம் பாட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வலசரவாக்கத்துக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டுமல்ல, இன்றைக்கி எல்லாம் ப்ரைம் ஜோன், எஸ்ஆர்எம் ப்ரைம் ஜோன்ன்றது இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இங்கே வரதுன்றது பெரிய லக்கு வலசரவாக்கம் சரௌண்டிங் பீப்புள் எல்லோருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு 100 நாளில் 10,000 பேருக்கு இந்த இனிஷியேட் எடுத்து இந்த அசோசியேஷன்ஸ், ஓனர்ஸ் அசோசியேஷன், அப்புறமா இங்கே ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, இந்த பார்க்ஸில் எல்லா இடத்துலையும் இங்கே நேரடியாக போய் அவங்க வந்து இந்த மெம்பர்ஷிப்பு, இந்த கார்டு கொடுக்குறதுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல காலமாக சொல்லணும். காரணம் என்னென்னா, இங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம்னா இந்த டிராஃபிக் தாண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையே பாதி ஹெல்த்து கொடுக்கும். ஸோ அதில் நிறைய கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான நல்ல காலம் அப்படின்றது சொல்லிடலாம். வலசரவாக்கம் ரெசிடெண்ட்டாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே இருக்கிற அத்தனை ரெசிடெண்ட் இருக்கிறவங்க, ரெண்டலுக்கு இருக்கிறவங்க, எல்லா துறையிலையும் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் இது வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் மனதார நம்பி எனக்கு இந்த ஒரு அற்புதமான, ஏன்னா கண் மூடி நம்ம வந்து கும்பிடுற தெய்வம் வந்து டாக்டர். அது 100% நமக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் வந்து கடவுள் எங்கே இருக்காரோ தெரியாது, கடவுள் ரூபத்தில் இருக்கிற டாக்டருக்கு தான் நம்ம உண்மையாக நமஸ்காரம் பண்ணி வணக்கம் சொல்லி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு கேரக்டர் டாக்டர். எஸ்ஆர்எம் ப்ரைம் ஹெல்த் ஜோனுன்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ். எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற நெய்பர்ஹுட் ரெசிடென்ட்ஸுக்கு க்ரியேட் பண்ண வந்து ஒரு ஜோனாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஜோன் மூலிமா நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, இவங்க எல்லா ரெசிடென்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஹெல்த் கார்டு ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த ஹெல்த் கார்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம. ப்ளஸ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹெல்த் செக்கப் வந்தாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணால் ஒய்ஃபுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ப்ளஸ்
டயக்னோஸ்டிக்ஸு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர். இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னா என்னென்னா வருமுன் காப்போம்னு சொல்கிறோம்ல, அதுக்காக வந்து நம்ம இனிஷியேட் பண்ணது தான் இது ப்ரோக்ராம். இப்போ வந்து அது மூலியமாக வந்து டிசீஸை வந்து முன்னாடியே ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சி இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ட்ரீட் பண்ணிவிட்டு ரொம்ப ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான சர்வீசஸ் தான் வந்து ஒன்று ப்ரிவென்டபிள், ஒன்று வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ். எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் யாருக்கு எப்போ வேணால் நடக்கலாம். அப்போ வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா ஸ்பீடி ரிக்கவரி ப்ளஸ் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீசஸை கொடுக்குறோம் நம்ம இந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு. ஸோ இது வந்து ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். தேர்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து நம்மளை ஹை அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ரெசிடென்ஸுக்கெலாம் வந்து ரூம் ரெண்ட்டில் மற்றபடி லேபு ஃபார்மசி இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்திக்கிட்டு வர்றதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்குது எதுக்காக கொடுத்துருக்குறோன்னா இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் மூலிமா அட்லீஸ்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ தட் நம்ம ஈஸியாக முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியும் அவங்களன்றதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குற கான்செப்ட். அதுவும் வந்து சாதா கன்சல்டேஷன் கிடையாது, இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து அவங்க வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இது எதுக்காகனா அவங்கள ஊக்குவிக்கிறோம். எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர்றதில்லை. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அது பரவாயில்ல நாங்கள் போய் ஃபார்மசியில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துடுறாங்க. இப்போ யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இந்த நேபர்ஹுட்டுக்காக பண்ணுற இது தான் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப எஸ்ஆர்எம் ப்ரைம் ஜோன் இந்த சரௌண்டிங்கு ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அவங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஹெல்த்துன்றது அவங்க சாப்பாடு மூலமாக வாட்டர் மூலமாக சரியாக ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இது ஏதாவது பெயின் வந்தால் கூட என்ன அங்கே போனால் எவ்வளோ பில் ஆகும், எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்ற பயத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கார்டு மூலமாக இவ்வளோ இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பெட்டர்மெண்ட் பெரிய விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா எஸ்ஆர்எம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வர்றவங்க இந்த 10,000 கார்ட்ஸு 20,000 கார்ட்ஸ் வாட் எவர் அவங்களுக்கு ஒரு மினிமம் இவ்வளோ கட்டினீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு இனிஷியேட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அதாவது லோ லெவலில் இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அந்த இனிஷியேட் எடுத்து எஸ்ஆர்எம் ப்ரைம் ஜோனில் அது திங்க் பண்ணுறதுக்கு ஒரு யோசனையை நான் வந்து உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக எஸ்ஆர்எம் குரூப் இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது.